ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து புளியம்பட்டி எங்கள் கரிகாளி அம்மன் கோயிலில் வந்து பொங்கல். அதனால காலையில் 4 o'clock எழுந்திரிச்சாச்சு. அப்புறம் குளித்து கிளம்பி இங்கேருந்து போகிறக்கு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கேஸ் எல்லாம் அடித்து போகிறக்கு. அப்போ அங்கே 7:15 போயிட்டு அங்கே அப்போ தான் பால் குடம்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக போயிருக்கலாம். நாங்கள் பால் குடம் எடுக்கிறனால அந்த டைம் போகணுன்ட்டு அந்த டைம் போயிட்டு சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் அழைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து சாமியை அலங்கரித்ததை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் சாமியெல்லாம் அழைக்கிறதுக்காக சாமி அந்த உடுக்க அடைச்சி சாமியை அழைக்கிறாங்க. சாமியெல்லாம் அழைச்சி எல்லா சாமியும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது கிளம்புறக்கு பார்த்திங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து சாமி ஆடி அதுக்கப்புறம் தான் போனது பால் குடம். அதுக்கு முன்னாடியே வந்து பூவோடும் போயிடும். இந்த டைம் வெயில் அதிகமாக இல்லை. கூடயே நடந்து வந்துட்டு அப்புறம் கரெக்டாக முக்குக்கிட்ட வந்தோடனே தம்பிக்கு பசிக்குதுன்னு நான் சாப்பிட கூப்பிட்டு போயிட்டேன். சாப்பிட்டு எல்லாருமே பால் குடம் எல்லாம் இறக்குனோடனே மதியானம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணிக்கு மேலே தான் மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்ல வெயில், ரொம்ப நேரம் நின்று காலெலாம் சுட்டிருக்கோம் உங்களுக்கு. ஆனால் அழகாக இருந்தது. எல்லா மாவிளக்குமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னே சாமிக்கு மறுபடியும் பூஜை பார்த்திங்கன்னா 2:30 மேலே நடந்தது. மாவிளக்கு எடுத்துகிட்டு வரப்போ 1:45 மேலே இருந்தனால அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிடலான்னு வெளியவே கொஞ்சம் நேரம் ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு மாவிளக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் சுற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2:30 மேலே பூஜையாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்புறமா போய் 2:30 மேலே சாப்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து புளியம்பட்டி போய் பஸ் ஏறலான்ட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கே போய் பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு வரக்கு 6 ஆயிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.